அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெல்டிங் பைட்ஸ். இன்றைக்கி ஒரு குயிக்கான குனாஃபா சாக்லேட் மேக்கிங் வீடியோவை பார்த்துடலாமா? இதுதான் குனாஃபா பேஸ்ட். இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இதோட ரெசிபி உங்களுக்கு தெரியணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்டு ரெசிபியை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மோல்டு எடுத்துகிட்டு அதில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி, மில்க் சாக்லேட்டோ டார்க் சாக்லேட்டோ அதை மெல்ட் பண்ணி இந்த மோல்டில் ஈக்குவலி ஸ்ப்ரெட் பண்ணணும். எங்கேயுமே கேப் விடாமல் ஈக்குவலாக இருக்கணும். அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஒன்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கிற குனாஃபா பேஸ்ட்டை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணணும். எங்கேயுமே கேப்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப ஈவனாக எல்லா இடத்துலையுமே இந்த பேஸ்ட் கரெக்டாக இருக்கணும். இதை 1க்கு 2 வாட்டி சரி பார்த்துக்கிறதுலையுமே தப்பு கிடையாது. இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் மேக் பண்ணி வச்சுருக்கிற மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சாக்லேட்டை, அதை அகெயின் ஊற்றணும். இதையுமே ஓவர்லோடடாக நம்ம ஊற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாக்லேட் மோல்ட் ரெடி ஆகும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, எங்கேயுமே கேப் விடாமல். இது உங்களுக்கான க்ளோஸ்அப் வீடியோ. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா ஒரு 1 to 2 hour நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பர்வான குனாஃபா சாக்லேட் ரெடி. பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல. ஒரு ட்ரான்சிஷன் வீடியோ பார்த்துடலாமா? இது உங்களுக்காக. டடா! தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.